Hi friends, நான் ஃபாரூக், யூ வாட்சிங் மாஸ்டர் டெக்னிக்கல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கும்போது நம்ம மொபைல் ஃபோனோட இன்டர்நெட்டை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது நம்ம பிசியும் லேப்டாப்லேயும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 3 ways இருக்குது. அந்த 3 ways-ஐ யூஸ் பண்ணி நம்ம இன்டர்நெட்டை ஆக்சஸ் பண்ணலாம் நம்ம பிசியில். ஸோ அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்ன வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்புறம் ஒஃபிஷியல் வெப்சைட் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க்கும் நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். ப்ளஸ் சேனல் ஆர்ட்லையும் அந்த சோஷியல் மீடியா லிங்க்லையும் அதில் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம வெப்சைட்டை போய்ட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள். லேட்டஸ்ட் நியூஸ் எல்லாமே அதில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். லேட்டஸ்ட் வீடியோஸும் அதில் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ வாங்க, வெயிட் பண்ணாமல் இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன மாதிரி 3 ways இருக்குது உங்களோட ஃபோனோட இன்டர்நெட் கனெக்ஷனை பிசியில் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நீங்கள் உங்கள் டேட்டா கேபிளை பிசியோட கனெக்ட் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் ஃபோனில் கனெக்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைலில் பிசியோட யூஎஸ்பி மூலமாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நான் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபரும் கொடுத்துட்றேன். நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பு ஃபோனில் பண்ண வேண்டியது என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட செட்டிங்கில் போயிட்டு அதில் டெத்தரிங் அண்ட் போர்ட்டபிள் ஹாட்ஸ்பாட் இதில் போயிட்டிங்கன்னா யூஎஸ்பி டெத்தரிங் அப்படின்னு இங்கே இருக்குது, அதை டேர்ன் ஆன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் டேர்ன் ஆன் பண்ணோன்னே இங்கே பிசியில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கனெக்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். பிசியில் அது கனெக்ட் ஆகிறதுக்கு மேபி ஒரு 1 minute ஆகும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் யூஎஸ்பி கேபிள் மூலியமாக மொபைல் ஃபோனை கனெக்ட் பண்ணி யூஎஸ்பி டெத்தரிங்கில் எனேபிள் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இந்த இன்டர்நெட் பார்த்தீங்கன்னா இப்போது மாறிடுச்சு. ஃபஸ்ட்டு இந்த லிமிட்டெட் இது மாதிரி தான் எல்லோ கலரில் காமிச்சிது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஆக்சஸ் ஆயிடுச்சு. ஸோ ப்ரௌசரில் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் யூஸ் ஆகும். இப்போ போயிட்டு நான் ப்ரௌசரில் மாஸ்டர் டெக்னிக்கல் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி மூலிமா இந்த இன்டர்நெட் யூஸ் ஆகுது, மொபைல் ஃபோன் இன்டர்நெட் இருந்தால். ஸோ இது ஒரு மெத்தடு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 மெத்தட் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஒன்று வைஃபை, இன்னொன்று ப்ளூடூத். இந்த 2 யூஸ் பண்ணி எப்படி மொபைல் ஃபோனை ஆக்சஸ் பண்ணலாம் இன்டர்நெட் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இது ஒரு மெத்தட், யூஎஸ்பி டெத்தரிங்கு. ஸோ அடுத்த மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த யூஎஸ்பி டெத்தரிங் டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி நான் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம மொபைல் ஃபோன் செட்டிங்கில் போயிட்டு அதே தான் சேம் டு சேம் டெத்தரிங் ஹாட்ஸ்பாட்டில் போயிட்டு இதில் ப்ளூடூத் டெத்தரிங் இருக்குது. ஸோ அதை டேர்ன் ஆன் பண்ணுறேன். டேர்ன் ஆன் பண்ண அப்புறமா இங்கே நம்ம பிசியில் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ப்ளூடூத் ஆனில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய சிஸ்டம் ப்ளூடூத் ஆஃபில் இருக்குது. ஸோ ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணோன்னே கீழே இந்த ஐக்கான் வந்துடும். ஸோ ஐக்கான் வந்தோடனே ரைட் கிளிக் பண்ணி ஆட் டிவைஸ், ப்ளூடூத் டிவைஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிவைஸ் நேம்ஸ் காமிக்கும். ஸோ அதை பேர் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க. ஸோ நான் ஆல்ரெடி பேர் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ இதில் ப்ளூடூத் ஐக்கானில் போய்ட்டு திரும்ப ரைட் கிளிக் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இல்லை ஜாயின் அ பர்சனல் ஏரியா நெட்வொர்க். ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே என்னோடய மொபைல் நேம் அதை ரைட் கிளிக் பண்ணி கனெக்ட் யூஸிங் அப்படின்னு சொல்லி ஆக்சஸ் பாயிண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா கனெக்டிங் வரும். ஸோ கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துடும். ஸோ அவ்வளோதாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா திரும்ப லிமிட்டடில் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஆக்சஸ் ஆயிடுச்சு. ஸோ திரும்ப ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். ப்ரௌசரில் இன்டர்நெட் ஆக்சஸ் ஆயிடுச்சு மொபைல் டேட்டா வச்சு. பார்த்தீங்கன்னா இப்போது இந்த இன்டர்நெட் ஆக்சஸ் ஆகுது ப்ளூடூத். ஆமாம், இந்த இன்டர்நெட் ப்ளூடூத் மூலிமா ஆக்சஸ் ஆகிருக்கு உங்கள் மொபைல் டேட்டா யூஸ் பண்ணி. ஸோ இது ஒரு மெத்தட். அடுத்தது பார்த்தீங்கன்னா வைஃபை.
ஸோ பர்டிகுலராக எல்லா லேப்டாப்லேயும் வந்து வைஃபை எனேபிளாக இருக்காது. இப்போது வந்து லேட்டஸ்ட்டு ஒரு 3 இயர்ஸ் வந்த லேப்டாப்ஸ் மற்றும் டெஸ்க்டாப்பில் மட்டும்தான் வைஃபை எனேபிளாக இருக்கும். ஸோ உங்கள் பிசியில் வைஃபை இருந்தால் வைஃபை மூலிமா நீங்கள் கனெக்ட் பண்ணலாம் ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணி. சப்போஸ் உங்கள் பிசியில் வைஃபை இல்லை அப்படின்னா வந்து வைஃபை அடாப்டர் தனியாக செப்பரேட்டாக சேல் பண்ணுறாங்க. ஸோ அது நீங்கள் கூட வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய பிசியில் வந்து வைஃபை இல்லை, ஆனாலும் வந்து நான் வைஃபை அடாப்டர் யூஸ் பண்ணி வைஃபை யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வைஃபை அடாப்டர் வந்து என்னோடய பிசியில் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ கனெக்ட் பண்ணிட்டு நான் ஃபஸ்ட்டு இந்த ப்ளூடூத்தை வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து வைஃபையை கனெக்ட் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா திரும்ப அதே தான் செட்டிங்கில் போயிட்டு ஹாட்ஸ்பாட்டில் போயிட்டு என்னோடய வைஃபை ஹாட்ஸ்பாட்டை ஆன் பண்ணுறேன். ஸோ எப்போ நான் வைஃபை ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணுறனோ இங்கே சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா நான் வைஃபை அடாப்டர் போட்டேன். ஸோ இங்கே வைஃபையோட இது வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய பேர் போட்டு இங்கே வருது. ஸோ கனெக்ட் கொடுத்துட்றேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வைஃபையோட சிக்னல் காமிக்கும். ஸோ இங்கே எனேபிள் ஆயிடுச்சு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரௌசரில் போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஆக்சஸ் ஆகும் த்ரூ வைஃபை. ஸோ வைஃபை மூலிமா வந்து நீங்கள் இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணலாம் உங்கள் மொபைலோட டேட்டாவை யூஸ் பண்ணி. ஸோ இந்த ட்ரிக் பார்த்திங்கன்னா மெயின்லி வந்து ஜியோ கஸ்டமர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களோட ஜியோ இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி லேப்டாப்போ இல்லை பிசியோ வந்து கனெக்ட் பண்ணி இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணலாம். நெட்வொர்க் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வைஃபை ஹாட்ஸ்பாட் மொபைலில் ஆன் பண்ணிவிட்டு வைஃபையை வந்து பிசியில் கனெக்ட் பண்ணி மொபைல் இன்டர்நெட்டை ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து 3 மெத்தட்ஸ் நம்ம வந்து மொபைல் டேட்டாவை வந்து எப்படி வந்து பிசியில் லேப்டாப்பில் வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான். ஸோ ப்ராட்பேண்ட் இல்லைன்னா கூட வந்து உங்களுக்கு 3 மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் எப்படி இருந்தாலும் இன்டர்நெட்டை ஆக்சஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெயின்லி வந்து இந்த வீடியோஸை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்கள். மெயின்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. அப்புறம் வந்து ஒஃபிஷியல் வெப்சைட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதையும் போய்ட்டு விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.